Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a joy and privilege once again to come around this electronic platform and then to share and study the word of God together. இந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks to the assembly in Salem for organizing this and for all of you who are online available. We pray that the time will be a blessing for all of us. இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினதான சேலம் சபையாருக்கும் அதே நேரத்துல இந்த ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே வேண்டிய கிருபைகளை தருவாராக. Thanks to Brother Shivu for that beautiful number. சகோதரர் ஷிபு அவர்களுக்கும் மிகவும் அருமையான அந்த பாடலுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். Very meaningful song, especially in these circumstances that we are going through. நாம் போகிறதான அனுபவிக்கிறதான இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பாடலாக இருக்கிறது. There is continuity from the book of 1 Corinthians chapter 16. நாம் தொடர்ச்சியாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிப்போம். In our last class on Monday we had looked up to verse number 9 in the first few verses. கடந்த திங்கட்கிழமை அன்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். And before we go forward, it will do us good to have a review of what we did quickly, and then we will go to the next portion today. இன்றைக்குள்ள பாடத்திற்கு போவதற்கு முன்பதாக கடந்த வாரத்திலே நாம் படித்ததை ஒரு முறை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வது மிகவும் நலமாக இருக்கும். We saw the 16th chapter of 1 Corinthians is a sudden change from all that he spoke in chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட நிலையிலே இந்த 16ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். In chapter 15 he was speaking about resurrection, where he went up to the heights of heaven and in heavenly glories. 15ஆம் அதிகாரத்திலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் உன்னதமான அந்த பரலோகத்தினுடைய நிலைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். In chapter 16 he comes down to the earth and he is looking at the various practical aspects of Christian life. 16ஆம் அதிகாரத்திற்கு அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கினவராக உலகத்திலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவை. He speaks about some collections to be done for the saints. பரிசுத்தவான்களுக்காக பணம் சேகரிக்கப்படுதலை குறித்து அவர் பேசுகிறார். And then also some personal requests and final greetings are in this chapter. அதே நேரத்திலே அவர் கடைசியான ஒரு வாழ்த்துதலையும் இந்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். The key verse I highlighted is verse 14, where Apostle Paul says, let everything be done in love. இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக இருப்பது 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறார், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. Standing on that theme, I gave a fourfold division for this chapter. அங்கே அதை மைய பொருளாக வைத்து இந்த அதிகாரத்திலே 4 வகைகளாக நான் அதை பிரித்து சொன்னேன். 1 to 4 we said it is love for the needy. அங்கே முதல் 4 வசனங்களிலே தேவையுள்ளோருக்கு அங்கே தேவையுள்ளோரை குறித்து அவர் சொல்கிறார். And from 5 to 12 love for the leaders. அடுத்ததாக 5 முதல் 12 வரைக்கும் தலைவர்களுக்கான ஒரு பிரமாணத்தை குறித்து அவர் சொல்கிறார். And then love for the church from 13 to 18. அடுத்தது 13 முதல் 18 வரைக்கும் சபைக்குரிய அன்பை குறித்து அவர் பேசுகிறார். And 19 to 24, the last portion, we have love for the Lord Jesus Christ. 19 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை குறித்து அவர் பேசுகிறார். We saw some principles of giving that Apostle Paul mentions in the first few verses. அங்கே முதல் சில வசனங்களிலே கொடுக்கிறதிலே இருக்கக்கூடிய சில முறைகளை குறித்து பவுல் பேசுகிறார். As I mentioned earlier, the Apostle Paul never appealed for his own personal needs. நான் ஏற்கனவே சொன்னதை போல அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எந்த ஒரு கோரிக்கையையும் அவர் வைக்கவில்லை. But when he saw there was a need for the saints who were poor, his heart went out for them.
ஆனால் பரிசுத்தவான்கள் தேவையில் இருக்கிறவர்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய தேவைகளை கண்டபோது அவருடைய இருதயமானது அவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And so he says that we should be able to give as the Lord has prospered us. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்ததற்கு தக்கதாக நாம் கொடுக்க வேண்டும் என்கிறதை நாம் அதிலிருந்து படிக்கிறோம். He also said this giving should be voluntary. அங்கே கொடுக்கல் என்பது தன்னார்வத்தோடு கொடுப்பதாக இருக்க வேண்டும். It should be something that as you purpose in your heart. உங்களுடைய மனதிலே இருதயத்திலே நியமித்தபடி கொடுக்க வேண்டும். And it should be done regularly on the first day of the week. வாரத்தின் முதல் நாள் தோறும் தொடர்ச்சியாக அது கொடுக்கப்பட வேண்டும். So the Apostle Paul is reminding us that we should be sensitive to the needs of those who are around us, especially those who are. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களே விசேஷமாக தேவையுள்ளோருக்கும் அதே நேரத்திலே மிகவும் ஏழ்மையாய் இருக்கிறவருடைய தேவையிலே நாம் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். Then later he also mentions about his own principle on money matters. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பணத்தை கையாளுவதிலே தன்னுடைய கொள்கை அல்லது கோட்பாடு என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறார். He did not say that the collection should be given to him, but he said, you choose men who will be appropriate, who will be able to carry this money. பணத்தை சேமித்து என்னிடத்தில் கொடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கிறவர்களிலே அங்கே சிலரை இந்த பணத்தை கையாளுவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். He wanted to be above board or above any accusation of covetousness from people who wanted to make any accusation. அங்கே மற்ற ஜனங்கள் தன்னை எந்த விதத்திலும் குற்றம் சாட்டாத ஒரு நிலைக்கு அங்கே குறை சொல்லாத நிலைக்கு தன்னை அவர் விலக்கி காத்துக் கொள்ளுகிறார். And then we also saw that he makes travel plans. அதற்கு பிற்பாடு தன்னுடைய பிரயாண திட்டங்களை குறித்து அவர் சொல்கிறார். And in the midst of that he is aware of the will of the Lord, or he says if the Lord wills. அங்கே தன்னுடைய பிரயாண திட்டத்திலும் அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் என்று சொல்லி கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And then we saw also his attitude towards adversities or oppositions in the ministry. அதே நேரத்திலே இந்த அங்கே ஊழியத்திலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை குறித்தும் அவர் பேசுகிறார். He said there are many opportunities but there are many oppositions also. பவுல் சொல்லுகிறார் அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே நேரத்திலே பலவிதமான எதிர்ப்புகளும் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். But then he was not moved by those oppositions or adversities because he was sure that he is on the Lord's work and he is determined to do it. அங்கே கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம் என்கிற மன உறுதி நிமித்தமாக இந்த சோதனைகள் அல்லது எதிர்ப்புகளின் மூலமாக அவர் துவண்டு போகவில்லை. With these words of introduction, we are going now to the next portion for our meditation this evening, and we will turn. இந்த சாயங்கால வேளைக்காக நாம் இன்றைய பாட பகுதியை நாம் படிக்க இருக்கிறோம். Let's read from verse number 10, 1 Corinthians 16, verses 10 down to verse number 14. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே, ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படி அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. May the Lord bless the reading and the meditation of His word to our hearts. தேவன் தாமே நாம் வாசித்த as part of the love for the leaders, he is mentioning about Timothy and then Apollos in this portion. நாம் சிந்திக்கிற தியானத்தை என்னுடைய இருதயத்திற்கு ஆசீர்வாதம் தருவாராக.
by way of a love for the leaders. He is mentioning two of them here. We have Timothy and we have Apollos. 1 Corinthians 16 verse number 10, we have mentioned about Timothy. 1 கொரிந்தியர் 16 வசனத்திலே தீமோத்தேயு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And Apostle Paul is recommending him that he be taken care of when he comes to Corinth. அங்கே அவர் கொரிந்துக்கு வரும் பொழுது அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். That he may be with you without fear. அங்கே அவன் உங்களிடத்திலே பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். Now that means there was some opportunity or some possibility of some fear that could come for Timothy when he would visit Corinth. தீமோத்தேயு கொரிந்து பட்டணத்திற்கு வரும் பொழுது அவர் பயப்படக்கூடிய சில நிகழ்வுகளோ சில சந்தர்ப்பங்களோ உருவாகலாம் என்கிற நிலையில் தான் பவுல் சொல்கிறார். Well, Timothy himself was actually a little timid man, not very bold. தீமோத்தேயு ஏற்கனவே பயந்த ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதன் தான், தைரியமானவர் அல்ல. That is why Apostle Paul had to encourage him and to tell him, stir up your gift, and we have not the spirit of fear, etc. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, உனக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிக்கொள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார். But we know Timothy was a very committed young brother who served the Lord through the Apostle Paul. இங்கே தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் மிகவும் அர்ப்பணம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். He is called as a disciple when we read about him in Acts chapter 16. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தீமோத்தேயு சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். That shows that he was not an ambiguous Christian but a committed disciple of Jesus Christ. தீமோத்தேயுவை குறித்து கிறிஸ்தவன் என்கிற நிலையில் அல்ல, அர்ப்பணம் உள்ள ஒரு சீஷனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். And often the meaning of his name has attracted me because the meaning of his name means one who honors God. அங்கே தீமோத்தேயு என்கிறதான அவருடைய பெயருக்கு அர்த்தம் தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒருவர் என்பது அர்த்தமாயிருக்கிறது. And interestingly, it has also a reverse meaning. One who honors God will be honored by God. அங்கே அதற்குரிய எதிர்மறையான அதற்குரிய ஒரு வார்த்தையும் இருக்கிறது. தேவனை கனப்படுத்துகிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். Now that's a principle that you would see right from the Old even to the New Testament. If you honor the Lord will honor you. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்தினால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். The well-known verse in 1 Samuel and verse number 30 where we read, him I will honor. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். Remember the words of Jesus in Matthew chapter 10 verse 32. If you confess me before men, I will confess you before my Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது ஒருவன் என்னை பிதாவானவரை கனப்படுத்துவார் என்று அவர் சொல்கிறார். Among all the friends of Apostle Paul, the only one about whom he says is a like-minded man is only Timothy. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட अनेक ஊழியக்காரர்கள் இருந்தாலும் தீமோத்தேயுவை குறித்து மாத்திரமே அவர் சொல்கிறார் என்னை போல மனதுடையவன் என்று அவர் சொல்கிறார். You have that in Philippians chapter 2, a like-minded person. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே என்னை போன்ற மனதை உடையவன் என்று அவர் சொல்கிறார். Now you wonder how can Paul and Timothy be like-minded because one is young, the other is an old man. இதை கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் பவுல் மிகவும் வயது சென்ற ஒரு மனிதனாக இருக்கிறார், தீமோத்தேயு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். In what way they were like-minded? எந்த விதங்களிலே அவர்கள் இருவரும் ஒரே மனதை உடையவர்களாக இருந்தார்கள்? Paul was bold and courageous, not so Timothy. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தைரியமாக திடபலன் உள்ளவனாக இருக்கிறார், ஆனால் தீமோத்தேயு அப்படி அல்ல. But in the service of the Lord, in their commitment for the ministry, they were like-minded. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திலே
அர்ப்பணிப்பிலே அவர்கள் இருவரும் ஒரே மனதை உடையவர்களாக இருந்தார்கள். And that I believe is the reason why Paul is saying, I am sending Timothy to you and see that he is there without fear. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லும் பொழுது அவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன், அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் பயமில்லாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். We must remember Corinth was not an easy place to minister. அங்கே நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கொரிந்து பட்டணமானது நாம் ஊழியம் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. Even Apostle Paul had a tough time over there. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அங்கே மிகவும் கடினமான ஒரு நேரங்களாக இருந்தது. In the assembly there, divisions were there and court cases were there and so many problems. அந்த சபையிலே பிரிவினைகள் இருந்தது, அங்கே நீதிமன்றங்களிலே வழக்குகள் இருந்தது, பலவிதமான பிரச்சனைகள் அந்த சபையிலே காணப்பட்டது. And so ministering at Corinth would not have been an easy thing at all. ஆகவே கொரிந்து பட்டணத்திலே ஊழியம் செய்வது என்பது எளிமையான விஷயம் அல்ல. But when Paul was telling Timothy to go, he was willing to take up that challenge. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அந்த பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சவாலை தன் கையிலே அவர் எடுத்துக் கொள்கிறார். And though it was difficult, he possibly depended upon the grace of God, and the Apostle Paul is recommending him to the assembly in Corinth. இந்த ஊழியத்துக்கு போவது மிகவும் கடினமாக இருந்தாலும் தீமோத்தேயு தேவனுடைய கிருபையை சார்ந்தவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துக்கு போகும்படியாய் அவர் பரிந்துரை செய்கிறார். What I want you to see or especially notice is in verse number 10, where he says, he works the work of the Lord as I also do. அங்கே 10ஆம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. You see the status of ministry, whether young or old. அங்கே ஊழியத்திலே வயதானவரோ இளம் வயதில் இருக்கிறவரோ என்பது பொருள் அல்ல. Apostle Paul is an apostle. He is a senior man with authority, bold and powerful. Timothy was not like that. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரர், மிகவும் அங்கே தைரியமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். ஆனால் தீமோத்தேயு அப்படி அல்ல. But Paul says he is doing the work of the Lord just as I am doing. ஆனால் தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்னை போலவே அங்கே தீமோத்தேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்கிறார். So the status of ministry seems to be equal before the Lord, irrespective of your position, power or your experience. ஆகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய வல்லமை, நம்முடைய அனுபவங்கள் இவைகளை சார்ந்ததாக இருப்பதில்லை என்பதை இது காண்பிக்கிறது. That is why Paul says, let no man despise your youth. In verse 11 also he says, let there nobody despise him, but conduct him peace. அதனால்தான் பவுல் சொல்கிறார், அசட்டை பண்ணாதபடிக்கு என்று சொல்கிறார். இங்கே 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். Because he is young and inexperienced, don't underestimate his commitment to the ministry. ஆகவே இந்த தீமோத்தேயு சிறு பையனாக இருப்பதினாலே, அனுபவம் குறைவுள்ளவராக இருக்கிறபடியினாலே அவருடைய ஊழியத்தை குறித்து அற்பமாய் எண்ணிவிடாதீர்கள், கணக்கிட்டாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். All right, so Apostle Paul knew that if Timothy went to Corinth, he can be of a blessing to the assembly there. ஆகவே பவுல் நினைத்தது என்னவென்று சொன்னால், தீமோத்தேயு இந்த சபைக்கு போவார் என்று சொன்னால் அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். So Paul had the confidence that if I depute him, he can do the work of the Lord just as I am doing. ஆகவே பவுலுக்கு தீமோத்தேயுவின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை போல தீமோத்தேயு செய்வார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். In Ephesus also, in 1 Timothy 1 we read, to Ephesus also Paul is sending Timothy. தீமோத்தேயுவை வாசிக்கும் பொழுது எபேசு பட்டணத்திற்கும் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். That was also a very difficult place, but Paul is sending him to be of service in that assembly there. அங்கே இருக்கக்கூடிய சபையிலே ஊழியம் செய்வதும் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் பவுல் தீமோத்தேயுவை அந்த இடத்திற்கும் அனுப்புகிறார். Well, we cannot keep on praising Timothy, but definitely it is the grace of God that sustained him in these hard places of ministry. நாம் தீமோத்தேயை புகழ்ந்து பேசிக்கொண்டே போக முடியாது. தேவனுடைய கிருபைதான் இந்த ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு அவரை தாங்கக்கூடியதாக இருந்தது.
Now when we come to verse number 12, back to 1 Corinthians 16 verse number 12. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் வரலாம். We read another leader there. His name is Apollos. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரை நாம் வாசிக்கிறோம். அவர் பெயர் அப்பல்லோ. And Apostle Paul calls him as brother Apollos. அங்கே பவுல் அவரை குறித்து சொல்லும் பொழுது சகோதரனாகிய அப்பல்லோ என்று சொல்கிறார். We read about him in Acts chapter 18. He is coming from Alexandria and he is a Jew. அங்கே இவரை குறித்து அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரத்திலே இந்த அப்பல்லோவை குறித்து வாசிக்கிறோம். அவர் அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்திலிருந்து வருகிறார். அவர் யூத குலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். And he is a very eloquent man and very mighty in the scriptures. அவர் வாக்கு வல்லவராகவும் வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு மனிதனாகவும் இருக்கிறார். He seems to have been converted and he is also being eloquent, was able to preach the word of God. அவர் நன்கு கற்று தேர்ந்தவராக இருக்கிறதுனாலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதிலே தேர்ந்தவராக இருக்கிறார். In 1 Corinthians 3 and verse number 6, Apostle Paul says, I have planted, Apollos watered, he says. I planted, Apollos watered. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். So that means he was a co-laborer with Apostle Paul and he was able to take care of the work after Paul had planted, to nurture it and bring up. அப்படி என்று சொன்னால் இந்த அப்பல்லோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியராக அவர் இருக்கிறார். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். பிற்பாடு அதை தண்ணீர் ஊற்றக்கூடிய வேலையை, நீர் பாய்ச்சக்கூடிய வேலையை அங்கே அப்பல்லோ செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். And here at Corinth, among the party divisions, Apollos' name also was cited. அங்கே கொரிந்து பட்டணத்திலே பிரிவுகள் காணப்படும் பொழுது இந்த அப்பல்லோவுடைய பெயரும் அவருக்கென்று ஒரு கூட்டமும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். In 1 Corinthians 1 and verse number 12, you will see that some say that you are of Paul, some of Apollos, some of Peter, and then some of Christ. So Apollos is also one of the men cited as a party group. 1 கொரிந்தியர் 1 நாம் வாசிக்கும் பொழுது சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் கேபாவையும் சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அப்பல்லோவை சேர்ந்த ஒரு கூட்டமும் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். All right. Now, why did some people side or make a group with Apollos? ஏன் ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பல்லோவோடு சேர்ந்து கொள்கிறார்கள்? Paul we can understand and Peter we can understand, they were apostles, but Apollos was not like that. அங்கே பவுலும் பேதுருவையும் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலர்கள், ஆகவே அவர்களோடு சிலர் சேர்கிறார்கள், பரவாயில்லை. ஆனால் அப்போஸ்தலன் அல்லவே. Maybe he was so eloquent and very powerful in his oratory that people were captured by his words. ஒருவேளை அப்பல்லோ நன்றாக திறம்பட பேசக்கூடியவராக இருப்பார். அவருடைய பேச்சு திறமையினாலே வல்லமையினாலே அநேகர் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். Corinthians were very much fond of oratory. அங்கே கொரிந்து பட்டணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பேச்சு வடிவுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So when Apollos was preaching so powerfully and eloquently, some of them were fond of hearing him. So they would have desired him, please come again to our church. ஆகவே அப்பல்லோ மிகவும் திறம்பட வல்லமையான நிலையிலே பேசக்கூடியவராக இருக்கிறபடியினாலே அநேகர் அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டு எங்களுடைய சபைக்கு மறுபடியும் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்திருக்கலாம். In verse 12, chapter 16, Apostle Paul says, I also desired him that he should come to you. அங்கே 1 கொரிந்தியர் 16:12 பவுல் சொல்கிறார், சகோதரரோட கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். But he did not agree to come now. ஆனால் இப்பொழுது வருவதற்கு அவருக்கு மனம் இல்லை. Now I was thinking for a little while on that verse and saw how Apollos was not willing to accept the proposal of Paul to go to Corinth now. இங்கே இந்த ஒரு பகுதியிலே நான் கொஞ்ச நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை அப்பல்லோ ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட போவதற்கு மனமில்லாதவராக இருக்கிறார். Paul is telling Apollos, you please go to Corinth and help the ministry there. பவுல் சொல்கிறார், அப்பல்லோவே அங்க இருக்கக்கூடிய ஊழியத்திற்கு நீ சென்று உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். And he says, I urged him or I actually compelled him to go.
இங்கே அவர் சொல்கிறார், நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அவரை போக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நான் வற்புறுத்துகிறேன். But he said, no, I am not going now. ஆனால் அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது போக போகிறதில்லை. If you were in the place of Paul and you gave instruction to somebody to go, and if they don't go, how would you react on that? இப்பொழுது நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஒருவரை போ என்று சொன்ன பிற்பாடு அவர்கள் போகாதிருந்தால் நாம் எப்படி Mind you, it is Apostle Paul, man with authority, telling to a brother Apollos, and he says, no, I am not going now. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதிகாரம் உள்ள ஒரு பவுல் இந்த அப்போலோவை பார்த்து நீ இந்த ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் இந்த ஊழியத்துக்கு போவதற்கு எனக்கு விருப்பமில்லை, மனதில்லை என்று சொல்லி சொல்கிறார். If we were in that place, we would have said, what audacity, what courage, man, to say no to Apostle Paul. அங்கே இருந்திருப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதற்கே முடியாது என்று சொல்வதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று சொல்லி கேட்போம். I do not know whether we can blame Apollos for not going. அங்கே அப்போலோ போகாமல் இருந்ததற்கு அப்போலோவை குறை சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. Because the reason for not going is not mentioned. ஏனென்றால் அப்போலோ ஏன் போகவில்லை என்பதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. Maybe we can come to some conclusion based upon some words mentioned in that verse. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளிலிருந்து சில முடிவுக்கு நாம் வர முடியும். In verse 12 it says, but he was not willing to come at this time. Come at this time. 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. So it looks like Apollos must have thought, no, this is not the right time to go. I will go at a later time. ஒருவேளை அப்போலோ நினைத்திருக்கலாம், நான் போவதற்கு சரியான நேரம் இது அல்ல, பிற்பாடு போகலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். But Paul must have said, man, I am an apostle, I am telling you to go now. அங்கே பவுலும் சொல்லியிருக்கலாம், நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன், ஆகவே நீ இப்பொழுதே போக வேண்டும் என்றும் சொல்லி இருக்கலாம். And maybe Apollos is going on saying, no brother, I don't want to go now. This is not the right, I don't feel like going now. ஆகவே அப்போலோ சொல்கிறார், இல்லை பிரதர், என்னால் இப்பொழுது போக முடியாது, நான் இப்பொழுது போவதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். And look at the heart of Apostle Paul. He says, he is our brother, and he left it to him to decide at a convenient time. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரனாய் இருக்கிறார், ஆகவே அவர் தீர்மானம் எடுக்கட்டும், அவருடைய திட்டத்தின்படி செய்யட்டும் என்று சொல்லி அவர் விட்டுக் கொடுக்கிறார். Now Paul did not want to impose his decision on Apollos. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தீர்மானத்தை அப்போலோ மீது திணிக்கவில்லை. Sometimes we do like that, those who are working with us or under us, we want to impose our rules on them. Whether they like it or not, you listen to what I say. பல சமயங்களிலே நம்மோடு கூட பணியாற்றுகிறவர்கள் அல்லது நமக்கு கீழாக பணியாற்றுகிறவர்கள் மேல் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய விருப்பங்களை அவர்கள் மேல் திணிக்க நாம் முற்படுவோம். அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. It may be okay in a company, but not in the church of God. நிறுவனங்களிலே அது சரியாக இருக்கும், ஆனால் தேவனுடைய சபையிலே அது சரியல்ல. Well, he could have imposed his decision on him to go now, but he's just leaving it to, okay, let him decide on a convenient time and come. பவுலுடைய இருதயத்தை பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், அவர் இப்பொழுது போக விரும்பினால் அல்லது மனதில்லை என்று சொன்னால் அவருடைய விருப்பத்தின்படி செய்யட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And he's calling him very affectionately, our brother Apollos. If I was there, I would have said, that fellow Apollos, he doesn't want to listen to me. அங்கே ஆனால் அவர் பவுல் சொல்லும் பொழுது சகோதரனாகிய அப்பல்லோ என்கிறதான ஒரு பாசத்தோடு அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நானாக இருந்தால் இந்த அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் போக மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி விடுவேன். Even though he doesn't listen to what I say, still he is our dear brother. அங்கே நான் சொல்லுவதை அவர் கேட்கவில்லை என்று சொன்னாலும் அவர் நமக்கு அருமையான சகோதரன். That is a good lesson to learn. We don't expect everybody to say amen to whatever we say, but still they're all our brothers, we still love them. இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகிறதை எல்லாரும் ஆமென் என்று சொல்வதை நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி சொல்லாவிட்டாலும் அவர்கள் எல்லாரும் நம்முடைய சகோதரர்களாக நாம் பாவிக்க வேண்டும். Another thing to notice is about Apollos himself. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது யார் என்று சொன்னால் அப்பல்லோவையே நாம் பார்க்க வேண்டும்.
I want to ask Apollos, why don't you want to go? You should have gone. Paul only is asking you to go. அப்பல்லோவை பார்த்து நான் இப்படியாய் கேட்பேன், அப்பல்லோவே நீங்கள் ஏன் போக மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? பவுல் தானே உங்களை போக சொல்கிறார் என்று நான் கேட்கிறேன். In fact, the believers at Corinth wanted you to come. அங்கே கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் இவர் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They are eagerly waiting to hear your message. அவர்கள் எல்லாரும் உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். In fact, there is a group of people who are after you, fans for Apollos. அங்கே அப்பல்லோவுக்கு என்று சில ரசிகர் கூட்டங்கள் இருக்கிறார்கள். But Apollos said, no, I don't want to go now. ஆனால் அப்பல்லோ சொல்லுகிறார், நான் இப்பொழுது போவதற்கு எனக்கு மனமில்லை. Maybe he is saying, or maybe he is thinking in his mind, I will go at a later time when this party spirit all dies down, cools down. I will go at a convenient time. ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், இந்த பிரிவினை வாதம் எல்லாம் சரி செய்யப்பட்ட பிற்பாடு நான் போகலாம் என்று அப்பல்லோ நினைத்திருக்கலாம். If some of us were in the place of Apollos, and if somebody is demanding us to come there, and we know there's a group waiting for us, definitely we'll be eager to go and strengthen that group there. சில சமயங்களிலே நம்மிலே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வரும் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு அவர்களை பலப்படுத்தும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நாம் போக விருப்பப்படுவோம். We are waiting for somebody to call so that we can go, but here is a man who is called but he doesn't want to go. அங்கே யாராவது கூப்பிடுவார்களா என்கிற அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அழைப்பு வருகிறது, ஆனால் போவதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார். So Apollos was a man who was matured in the scriptures. Though he is an eloquent man, he knew the scriptures well. He realized that by going there now, the division might become more severe. So he did not want to add more fuel to the fire. ஆகவே அப்பல்லோ வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு மனிதனாக, வேதத்திலே அவர் திறமை படைத்தவராக இருந்தாலும் கூட, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையிலே, அங்கே நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுவதற்கு அவர் விருப்பப்படாமல் இருக்கிறார். So we look at Apostle Paul, who has got a large heart to bear up with a man who would not want to obey him. So he is actually considering him as a partner and leaving him to decide what he should do and go at a later time. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தை பார்க்கிறோம். தான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அப்பல்லோவை அவர் சகோதரனாக பாவித்து அவருடைய விருப்பத்தின்படி செயலாற்றட்டும் என்று சொல்லி அவர் விட்டுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And look at Apollos. He did not want to make the trouble more or make the divisions more severe there by going there now, but prayerfully go at a more convenient time so that things will cool down. இங்கே அப்பல்லோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவினை வாதங்களிலே இன்னும் அதை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்காக இப்பொழுது போக வேண்டாம், பிற்பாடு போய் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We keep going down at verse number 13 and 14. இப்பொழுது 13 14 வசனத்துக்கு நாம் போகலாம். We have a fourfold exhortation in verse 13, and then 14 also we will combine, make it a fivefold exhortation given there by Apostle Paul. 13 வசனத்திலும் 14 வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 விதமான புத்திமதிகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். They are all very crisp or very bullet points which are given, bullet points. எல்லாம் குறிப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They are not explained in long sentences, but to the point, just short words. அங்கே அது எல்லாம் விளக்கி சொல்லப்படவில்லை, சுருங்கின வார்த்தைகளாக இருக்கிறது. Look at verse number 13. Watch, stand fast in faith, quit you like men, be strong. 13 வசனத்தை பாருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். There are 4 items in that verse itself. அந்த வசனத்திலே 4 குறிப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். Commentators say they are like the words given by a military commander to the soldiers. They are all brief, to the point, tuck like that. வேத விளக்குறையை எழுதக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே ஒரு ராணுவத்திலே சொல்லப்படுகிற ஒரு கட்டளையை போல அங்கே ஒவ்வொன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Military words which calls for immediate action. ராணுவத்திலே ஒரு போர் செய்வனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையானது உடனடியாக அவர்கள் கிரியையிலே காண்பிக்க வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது. Let's look at them briefly one by one.
அவைகளை ஒவ்வொன்றாக சுருக்கமாய் நாம் பார்க்கலாம். Number one is watch. முதலாவது விழித்திருங்கள். So it is a call for watchfulness. அங்கே விழித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு வருகிறது. Well, what we have to watch? எதிலே நாம் விழித்திருக்க வேண்டும்? Well, first of all, we have to watch against the dangers that are coming around us or from outside us. அங்கே நம்மை சூழ்ந்து வரக்கூடிய அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்களை நாம் எதிர்நோக்கும் போது விழித்திருக்க வேண்டும். Yes, watchfulness against the attacks of the enemy. எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Watchfulness against the false teachers who come from outside. அங்கே வெளியிலிருந்து வரக்கூடிய தவறான உபதேசிகளிடத்திலிருந்து நாம் மிகவும் விழித்திருக்க வேண்டும். And sometimes we have to be watchful for what happens from within us. You know, temptations come from within us. அங்கே நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய, குறிப்பாக அந்த இச்சைகளானது நமக்குள்ளே இருந்து வரக்கூடியதா இருக்கிறது. இதை குறித்து நாம் விழித்திருக்க வேண்டும். We have to be watchful about our own self. As somebody said, our greatest enemy is our own self. ஆகவே நம்மை குறித்தே, நம்முடைய சுயத்தை குறித்து மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் இப்படியாய் சொன்னார், நமக்கு மிகப்பெரிய எதிரியே நம்முடைய சுயம்தான் என்று சொன்னார். All right, so we have to be watchful about dangers from outside. ஆகவே வெளியில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து நாம் பாதுகாக்கும்படியாய் விழித்திருக்க வேண்டும். Dangers from within us. அங்கே ஆபத்துகள் நமக்குள்ளே இருக்கிறது. Thirdly, we should be looking out or watchful for opportunities. மூன்றாவதாக சந்தர்ப்பங்களுக்காக நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். Opportunities to serve the Lord or opportunity to be useful for the Lord. அங்கே கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாய், கர்த்தருக்கு பயனுள்ள நிலையில் இருக்கும்படியாய் சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். Our days are uncertain, our days are short, so we should use the maximum opportunity to serve the Lord. ஆகவே நம்முடைய நாட்களானது மிகவும் குறுகியதாக இருக்கிறது, அது நிரந்தரமற்றதாக இருக்கிறது. ஆகவே வாய்ப்புகளை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். As somebody said, you know, time and tide waits for no man. That means they will go fast. அங்கே காலமும் அலையும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது என்று சொல்லி நாம் கேட்கிறோம். And opportunities once gone, they will never come back. சந்தர்ப்பங்கள் போனால் திரும்ப அது கிடைக்காது. Fourthly, we should also watch in prayer. It says in Matthew 26:42, the Lord says, watch in prayer. அங்கே மத்தேயு 26:24 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Watch in prayer doesn't mean that we should open our eyes and pray. அங்கே விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது கண்ணை திறந்து வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. Some are praying like that, but then we are not trying to say against that. But the point here is, be watchful while we pray. சிலர் கண்ணை விழித்துக் கொண்டுதான் ஜெபிக்கிறார்கள், அவர்களை குறை சொல்வதற்காக அல்ல. இங்கே நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். What should we watch in prayer? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? In James chapter 1 and verse 5, we should, the apostle, the writer says, without faith, if you pray, the Lord will not hear. யாக்கோபு 1:5 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார் என்று எழுதுகிறார். So we should be watchful against faithless prayers. விசுவாசம் இல்லாத ஜெபங்களை குறித்தும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். All right, I'm not explaining much, just mentioning only. In James 4:3, he says, you are asking but not getting because you are asking selfish prayers. யாக்கோபு 4:3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறதுனாலே பதில் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். So we need to watch against selfish prayers. ஆகவே சுயநலமுள்ள ஜெபங்களை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். James 5:16, he says, the prayer of a righteous man avails much. யாக்கோபு 5:16 வாசிக்கும் பொழுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலத்ததாயிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். So that means we should be watchful against sinful prayers. ஆகவே பாவம் நிறைந்த ஜெபங்களை குறித்து மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be careful and diligent and be watchful that our prayers are not faithless, our prayers are not selfish, and our prayers are not sinful. ஆகவே நாம் ஜெபத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசமற்ற ஜெபம் செய்யக்கூடாது.
பாவம் உள்ள ஒரு ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அங்கே என்று நாம் பார்க்கிறோம். And so there are so many areas we can be watchful. ஆகவே பல பகுதிகளிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். One more thing I can mention before we go forward is our watchfulness for the return of the Lord. அங்கே நாம் அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னதாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரண்டாவது வருகையை குறித்தும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Matthew 24:42 the Lord says you do not know the time, so be watchful. மத்தேயு 24:42 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் காலத்தை அறியாமல் இருக்கிறதுனாலே மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் சொல்கிறார். Secondly, it says back to verse 13, stand firm in the faith. 13ஆம் வசனத்திலே அடுத்ததாய் சொல்கிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். All right, possibly to be wavering in the faith. விசுவாசத்திலே அலைக்கழிக்கப்படுகிறவர்களாக நாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. A man who doesn't believe, James says, it's like the wave of the sea tossed to and fro. அங்கே ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனை குறித்து யாக்கோபு சொல்கிறார், கடலிலே அலைகிற அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். We say we are believers, so believers are supposed to have belief or faith, but often our faith is wavering. நாம் விசுவாசிகள் என்று சொல்கிறோம். நம்முடைய விசுவாசி என்று சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் அங்கே காணப்பட வேண்டும். ஆனால் விசுவாசமானது அலைக்கழிக்கப்படுகிற ஒரு விசுவாசமாக, அலைகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. So the Apostle Paul is saying here, be firm in your faith. At least do not be unsteady in your faith. ஆகவே பவுல் சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டும். It is something that is constant. Abide in the faith. அதாவது விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். You know, when we read about the disciples in Luke chapter 17, they had a prayer to make to the Lord Jesus Christ. லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Lord, increase our faith. கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். Even the apostles had to make a prayer like that. How much more you and I in these days, when there is so much of things that will, stir our doubt more than our faith. அப்போஸ்தலர்களே அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைத்திருப்பார்களானால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்காக, நம்முடைய சந்தேகங்கள் நீங்குவதற்காக நாம் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். So let us abide in our faith and not be shaken. ஆகவே நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம், அது அசையாது இருக்க வேண்டும். In Philippians 1:27, Apostle Paul says, be firm or steadfast in the oneness of your mind or in unity. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். Philippians 4:1 he says, stand fast in the Lord. பிலிப்பியர் 4:1 கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்கிறார். Yeah, all others will change, all others will waver, but in the Lord you can be firm or be steadfast. அங்கே எல்லாம் மாறக்கூடியதா இருக்கிறது, ஆனால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியும். All right, so be firm in the faith. ஆகவே விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். Be steadfast in oneness. அங்கே ஒருமைப்பாட்டிலே நாம் ஒன்றாய் நிலைத்திருக்க வேண்டும். Be steadfast in the Lord. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். And in Galatians 5:1 it says, be steadfast in the liberty or the freedom that we have received from the Lord. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். The third military command given by Apostle Paul here is, be like men or be quit like men, it says in the old King James. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்றாவதாக அவர் சொல்கிறது, புருஷராயிருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். Okay, புருஷராயிருங்கள் means you should not be like ladies or women. அங்கே புருஷராயிருங்கள் என்று சொன்னால் ஒரு பெண்ணை போல இருக்கக்கூடாது என்பது அர்த்தமாக இருக்கிறது. That means you should be strong and not weak and very, very, let us say, sentimental and what are the words we can use for feminism. அங்கே ஒரு பலனுள்ளவராக தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஒரு கோழையை போல இருக்கக்கூடாது. Now you see, not only don't be like men, but be like women, but don't be like children also.
அங்கே அங்கே பெண்களை போல இருப்பது மாத்திரமல்ல, பெண்களை போல இராமல் இருப்பது மாத்திரமல்ல, குழந்தைகளை போலவும் இருக்கக்கூடாது. In chapter 3:1 he says, I am speaking to you like babes. You're not able to understand the spiritual truths. மூன்றாம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, உங்களை ஆவிக்குரிய புருஷர்கள் என்று எண்ணாமல் குழந்தைகளாக எண்ணி பேசுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். In 14:20 he says, don't be like children, but be having understanding. 14:20 அவர் சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாய் இராமல் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். So be men means you should not be like children. You know, we are not stable, unsteady. அங்கே புருஷர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குழந்தைகளை போல ஒரு நிலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. When it says be like men, it means don't be like animals. அங்கே புருஷர்களாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது மிருகங்களை போல இருக்கக்கூடாது. It is possible that people can become like animals also. அங்கே ஜனங்கள் மிருகங்களை போல வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. Behave like men. ஒரு புருஷனை போல செயல்பட வேண்டும். Be courageous, be bold. தைரியமாய் இருக்க வேண்டும். Meet the enemy with all boldness. எதிரிகளை சகலவிதமான தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். Bear up with the opposition. அங்கே உங்களுடைய நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும். All right, be like men, especially in the present circumstances where there is a lot of fear, as we should be bold and courageous like men. குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு புருஷர்களை போல தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும். Then we read the last one in verse number 13 is be strong. அங்கே 13ஆம் வசனத்துடைய கடைசியை நாம் வாசிக்கிறோம், திடன் கொள்ளுங்கள். Well, how does our strength come? நம்முடைய பலன் அல்லது நம்முடைய திடன் எங்கிருந்து வருகிறது? In 2 Corinthians 12 verse number 10, Apostle Paul says, when I am weak, then I am strong, he says. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Well, what do you mean by that? When you are weak, how can you be strong? பலவீனமாய் இருக்கும்போது எப்படி பலமுள்ளவனாய் இருக்க முடியும்? இதனுடைய அர்த்தம் என்ன? In the previous verse, he is telling about the grace that he received as the strength of the Lord to bear that weakness or thorn in the flesh. அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே அவர் சொல்கிறார், தன்னுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய அந்த முள்ளி நிமித்தமாக அவர் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்கிறதை குறித்து அவர் சொல்கிறார். He prayed 3 times for the removal of that thorn in the flesh. தன்னுடைய மாம்சத்திலே அந்த முள் நீங்கும்படியாக 3 முறை அவர் ஜெபிக்கிறார். But the Lord did not remove it. ஆனால் கர்த்தர் அதை நீக்கி போடவில்லை. He said, my grace is sufficient for you. அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The next part of the verse says, my strength is made perfect in weakness. அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். So that means grace there is equal to strength. அப்படி என்று சொன்னால் இங்கே கிருபை என்று சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பலன் என்பது அர்த்தமாக இருக்கிறது. So Apostle Paul says, I am weak actually, but when I am weak, I am strong in the grace of God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பலவீனம் உள்ளவனாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்பதை சொல்லுகிறார். Yes, so when we are weak, then we can experience the strength of the Lord. ஆகவே நாம் பலவீனப்படும் பொழுது கர்த்தருடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். One of the names given to the Lord in the Old Testament is the strength of Israel. அங்கே பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களிலே ஒன்று அவர் தம்முடைய ஜனங்களின் பலன் என்று அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, he is the one who strengthens his people. அவர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தக்கூடியவர். Philippians 4:13, well-known verse, Apostle Paul says, I can do all things through Christ who strengthens me. பிலிப்பியர் 4:13 நாம் யாவரும் நன்றாய் அறிந்த ஒரு வசனம். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்கிறார். So there are 4 items there in verse number 13. One is watchfulness. 13ஆம் வசனத்திலே 4 விஷயங்கள் இருக்கிறது. Firstness, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். manliness, புருஷராய் இருக்க வேண்டும். and then be strong. அங்கே திடன் கொண்டவர்களாக இருங்கள். But I want to add the 14th verse as part of this, where he says, let everything be done in love. 14ஆம் வசனத்தையும் இதனுடைய ஒரு பகுதியாக நான் சேர்க்க விரும்புகிறேன்.
உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. In other words, all the four things mentioned above should be soaked, so to say, or saturated in love. அங்கே இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 4 விஷயங்களும் இந்த இந்த 5வது விஷயத்திலே உள்ளடக்கினதாக இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் அன்போடே செய்ய வேண்டும். Our watchfulness should be with love. அங்கே நாம் விழித்திருப்பது அன்பினாலே செய்யப்பட வேண்டும். Our standing firm for the Lord should be in love. விசுவாசத்திலே நிலைத்திருப்பதும் நாம் அன்பினாலே செய்ய வேண்டும். Because love is the key to everything that happens in our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடைபெறுவதற்கு அன்புதான் ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. This is not the first time Apostle Paul is mentioning about love, we know. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து முதல் முறையாக இதை சொல்லவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The well-known love chapter is in this epistle, chapter 13. அங்கே அன்புக்கு புகழ்பெற்ற ஒரு அதிகாரம் இந்த நிருபத்தில் தான் இருக்கிறது. There if you see chapter 12 and 14 mentions about the gifts of the Holy Spirit, but in between like a sandwich we have the love of God in chapter 13. அங்கே 12ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அதிலே சாண்ட்விச்சை போல இடையிலே 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து பவுல் பேசுகிறார். All your gifts and spiritual abilities are of no use if there is no love that will make it to work well. ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய திறமைகளும் அன்பு இல்லாவிட்டால் அவை ஒன்றுமில்லை என்பதனாலே அப்படி சொல்கிறார். Somebody said if you are very firm without love, it will become stubbornness, or your steadfastness without love can become stubbornness. அங்கே ஒருவர் இப்படியாய் சொன்னார், நீங்கள் அன்பில்லாதவர்களாக திடன் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய காரியங்களிலே பிடியுள்ளவர்களாக இருப்பீர்கள், அடம்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Strength without love can become roughness. அங்கே அன்பில்லாமல் திடன் கொள்ளும் பொழுது அது முரட்டுத்தனமாய் மாறிவிடுகிறது. Manliness only without a woman like tenderness and gentleness is of no use. அங்கே ஒரு இலகின மனம் இல்லாமல் அன்பில்லாமல் இருக்கும் பொழுது புருஷராய் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. But he said it will preserve us from all corruption. அங்கே ஒருவர் சொன்னார், அன்பு ஒரு உப்பை போல் இருக்கிறது, சகலவிதமான தீமையிலிருந்தும் அது மாசிலிருந்தும் காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். So the word all things in verse 14, let all things, that all things could refer to all the forementioned things, especially mentioned in verse number 13. 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் என்று அவர் சொல்கிறார். குறிப்பாக 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 விஷயங்கள். So this evening as we bring this to a close, let me just rewind what we did tonight. இந்த சாயங்காலத்திலே இந்த செய்தியினுடைய முடிவுக்கு முன்பதாக நாம் இதுவரைக்கும் படித்த விஷயங்களை நாம் மறுபடியும் திரும்ப பார்ப்போம். We saw about Timothy, a God honoring man, a God honored man. அங்கே முதலாவது தீமோத்தேயை குறித்து பார்த்தோம். தேவனை கனப்படுத்துகிற ஒரு மனிதன், தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு மனிதன். He was willing to go to a place which is difficult for ministry. ஊழியம் செய்வதற்கு கடினமான ஒரு இடத்துக்கு போவதற்கு அவர் விருப்பமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். Apostle Paul equated his status of ministry, though he was much young and inexperienced. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அனுபவம் குறைவுள்ள ஒரு மனிதனாகிய தீமோத்தேயுவையும் அதே போல தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தில் இல்லாத அந்த ஒரு நபரையும் வயதிலே குறைவுள்ளவராக இருக்கக்கூடிய மனிதரையும் தனக்கு சமமாக அவர் பேசுகிறதை பாவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Then we saw about Apollos in verse number 12. 12ஆம் வசனத்திலே பிற்பாடு அப்போலோவை குறித்து நாம் பார்க்கிறோம். A man who was considered as a dear brother by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலால் சகோதரனாகிய அப்போலோ என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். He was much wanted by the believers at Corinth. அங்கே கொரிந்தில் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் அவர் வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். But he was not willing to go at this time. Maybe he did not want to add to their trouble, but go at a later convenient time. இந்த சமயத்திலே அவர் போக விருப்பப்படவில்லை. போனால் அவருடைய பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதனாலே பிற்பாடு போகலாம் என்று அப்போலோ நினைக்கிறார். Apostle Paul's attitude towards Apollos is noteworthy because
though he did not accept his proposal to go, still he loved him, continued to look at him as a dear brother. அங்கே அப்பல்லோவை குறித்ததான பவுலுடைய மனப்பான்மை பாராட்டுதலுக்குரியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பவுல் சொல்லியும் அப்பல்லோ போகாமல் இருந்தாலும் கூட அவருடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டு அவரை அன்போடு நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். Then we saw in verse 13 a fourfold bullet shots like exhortations. அங்கே 13ஆம் வசனத்திலே ஒரு துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு குண்டுகளை போல 4 விஷயங்களை குறிப்பாக அவர் சொல்லுகிறார். Watchfulness, விழித்திருத்தல், steadfastness, manliness, and be strong. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Above all, do everything in love. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. In conclusion, I must say that the word love they use is the word for the love of which is agape love. இங்கே கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்று சொன்னால், இங்கே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை அது தெய்வீக அன்பா இருக்கிறது, அது அகாப்பே அன்பாக இருக்கிறது. Agape love is unconditional love. அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு என்பது நிபந்தனை இல்லாத அன்பு. While we were enemies, while we were sinners, he showed his love for us. நாம் சத்துருக்களாய் இருக்கையில், பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். Agape love is unending love. அங்கே அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு முடிவில்லாத அன்பா இருக்கிறது. In John 13:1 it says he loved them unto the end. There's no end for his love, unending. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களை முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய அன்புக்கு முடிவு இல்லை. Yes, not only it is unconditional and unending, it is also unfathomable. You really cannot measure the love of God. அங்கே நிபந்தனையற்ற அன்பு, முடிவில்லாத அன்பு, அதே நேரத்திலே அளவிடப்பட முடியாத அன்பு. That is the kind of love that we also need to exercise in all areas of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும், எல்லா செயல்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். In our ministry, in our relationships, in the assembly or in the home, may that love be seen so that through us the name of the Lord will be glorified. நம்முடைய ஊழியங்கள் ஆனாலும், நம்முடைய உறவுகள் ஆனாலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சபையிலும் நம்முடைய அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். May the Lord bless these words for our hearts. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திற்கு ஆசீர்வதித்து தருவாராக. God willing, we will look at the remaining portion next week and finish that chapter. கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் மீதமுள்ள பகுதிகளை அடுத்த வாரத்திலே சிந்தித்து இந்த அதிகாரத்தை நாம் படித்து முடிக்கலாம். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.